ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கேட்க போறது மண் குறித்து மகாபாரதத்தில் வரும் குட்டி கதை. வாங்க நேர கதைக்குள்ள போலாம். குருஷேத்திர களத்துல வீழ்த்தப்பட்டார் பீஷ்மர். பீஷ்மரின் கண்கள் விண்ணை நோக்கின. தேவர்களும் விண்ணவர்களும் புடைசூழ நிற்பது கண்டு வணங்கினார். அருகிலேயே மரண தேவனும் பீஷ்மரின் அனுமதிக்கு காத்திருந்தார். மனம் முழுதும் நிறைந்திருந்த பீஷ்மரை மண்ணை விட்டு அனுப்ப நான் காரணமாகி போனேனே என்று கிருஷ்ணரிடம் படப்படத்தான் அர்ஜுனன். பீஷ்மர் மண்ணை விட்டு போய் வெகு காலம் ஆகிவிட்டது அர்ஜுனா என்றார் கிருஷ்ணன். திகைப்பாய் பார்த்தான் அர்ஜுனன். மண்ணால மட்டும் பீஷ்மர் நினைத்திருந்தால் அவரை தடுப்பார் எவரும் இல்லை. மண்ணோடு தன் தொடர்பை என்றோ விட்டொழித்தார் பீஷ்மர். அதனாலேயே தன் சுக துக்கங்களை அவரால் மறக்க முடிந்தது. தன்னை பற்றிய நினைவின்றி தம் குலத்திற்காக மட்டுமே வாழ்வினை அர்ப்பணிக்க முடிந்தது. பிரம்மச்சரியம் மட்டுமே பீஷ்மம் ஆகாது அர்ஜுனா. விருப்பு வெறுப்பின்றி எதனையும் அணுகவே முடிவதே பீஷ்மம். கொண்ட கொள்கைக்காக தன்னை பற்றிய சிந்தனையே இன்றி தொடர்ந்து கடமையாற்றுவதே பீஷ்மம். பீஷ்மரின் கொள்கை தன் குலம் காத்து நிற்பது மட்டுமே. அதற்கு எது சரியோ அதை மட்டுமே சிந்தனையில் கொள்பவர். அது சரியா தவறா என்று கூட யோசிக்க மாட்டார். தன் நிலை தாழ்ந்தாலும் கவலைப்படாமல் தன்னை நம்பியவருக்கு தன் குலம் காப்பர் எவரோ அவரே பீஷ்மர். அதற்காக அவர் கொண்ட தவம்தான் பிரம்மச்சரியம். மண்ணிலிருந்து தன்னை ஒட்டாமல் விலக்கிக் கொள்பவனால் மட்டுமே பீஷ்மனாக முடியும் என்றார் கிருஷ்ணன். பஞ்சபூதங்களில் ஒன்று இம்மண். அதை விட்டு விலகி நின்றால் போதுமா என்று கேட்டான் அர்ஜுனன். நீர் நெருப்பு என இரண்டையும் தன்னுள் அடக்கி இருக்கும் மண்ணை அத்தனை சாதாரணமாக எண்ணிவிடாதே அர்ஜுனா. இங்கு அனைத்திற்கும் காரணம் மண்தான். மண் தொட முடியாத ஒரே விஷயம் ஆகாயம் மட்டுமே. அதுவும் இறப்பிற்கு பின் மட்டுமே அடைய முடியும் இடம். உலகின் அத்தனை செயல்களுக்கும் ஆதாரமாய் நிற்பது மண் மட்டுமே. மனித பிறவியின் அசைக்கவே முடியாத இயலாத ஆழமான ஒரு உணர்வு ஆசை. அந்த ஆசையின் அஸ்திவாரமே மண்தான். கருவில் இருக்கும் வரை மண்ணோடு தொடர்பில்லை. வெளியில் வந்த பின்னும் தாய்மடியில் இருக்கும் வரை தனக்கென்று ஒரு தனித்த சிந்தனை இருப்பதே இல்லை. எப்போது குழந்தை என்ற ஒரு உயிர் மண் தொட ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் படுத்திருக்கும் இடம் தன்னிடம் என்று உள் நுழைகிறது ஆசை. பிறகு மண்ணில் புரள்கிறது குழந்தை. இன்னும் இடம் கிடைக்கிறது. அதுவும் தன்னிடம் என்ற பின் முன்னோக்கி நகர்கிறது, தவழ்கிறது. இடம் பிடிக்க அதுவும் போதவில்லை. கண்படும் இடமெல்லாம் தனதாக வேண்டும் என்று எழ முயற்சித்து தொட நினைக்கிறது. எழுகிறது, நடக்கிறது, ஓடுகிறது. இத்தனை இடம் கிடைத்தும் போதவில்லை. ஓடுகிறது, தேடுகிறது. வாழ்நாள் முழுவதும் தேடியே ஓய்கிறது. முதுமையில் தளர்ந்து மறுபடியும் மண்மேல் விழும் வரை ஓய்வதில்லை. எல்லாம் ஓய்ந்த பின்னே, உயிர் பிரிந்து போன பின்னே மண்ணால் வந்த மனிதனின் ஆசை மண்ணுக்குள்ளேயே புதைக்கவும் படுகிறது. இத்தனைக்கும் காரணமான இம்மண்ணை மட்டும் அத்தனை எளிதாய் எவராலும் துறக்க முடியாது. வாழும் காலத்திலேயே மண் ஆசையை, மண்ணால் கொண்ட உணர்வுகளை துறந்து நின்றால்தான் அவர் பீஷ்மர் என கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் திகைத்தான். அதனால்தான் மண் படாமல் பீஷ்மரை அம்பு படுக்கையில் ஏற்றச் சொன்னேன் அர்ஜுனா என்று கூறுகிறார். பீஷ்மர் வாவென்று அழைக்காமல் மரண தேவனால் அவரை நெருங்க கூட இயலாது. வாழும்போது மண்ணோடு தான் கொண்ட உறவறுத்து வாழ்ந்த பீஷ்மர் இறுதி நேரத்தில் மண் மீது விழுந்துவிட்டால் மறுபடியும் வாழ வேண்டும் என்ற ஆசைதனை மண் அவருக்குள் புகுத்திவிட்டால், பீஷ்மர் மண்ணால ஆசை கொண்டு விட்டால், உன்னால் என்னால் எவராலும் அவரை தடுத்து நிறுத்திட இயலாது என்பதால் தான் அம்பு படுக்கையில் கிடத்தச் சொன்னேன். ஒருவேளை அதில் இருக்கும் போதும் மண் தொட அவர் விரும்பினாலும் அம்புகள் குத்தி நிற்கும் உடலின் வலி அதிகரிக்கும். மண் தொட ஆசைப்பட்டால் வலிதான் மிஞ்சும் என்பதாலேயே மறந்தும் கூட அவர் அதனை செய்ய மாட்டார். அதனாலேயே இறுதி வரை அவரை மண் பார்க்க விடாமல் விழிகளை விண்ணோக்கியே இருக்க செய்தேன். இத்தனையும் நான் அறிந்து கொண்டேனே, மண் வேண்டாம் என என்னால் போரிடாமல் விலக முடியாதா என்று ஆதங்கத்தோடு கேட்டான் அர்ஜுனன். சிரித்தார் கிருஷ்ணர்.
நீ நிற்பதே மண் மீது தான். விண்ணோக்கி செல்ல உனக்கான காலம் இன்னும் வரவில்லை என்ற பின் மண்ணில்தான் போராட வேண்டும், மண்ணோடுதான் போராட வேண்டும் என்றார் கிருஷ்ணர். நாம் கொண்ட சுகங்களும் துக்கங்களும் மண்ணால் தான் அருளப்பட்டது. எதை வெல்ல நினைத்தோமோ அதில்தான் அடங்க போகிறோம். இங்கு நாம் கண்ட உறவுகள் அத்தனையும் இந்த மண் தந்ததுதான். உறவுகளையும் உணர்வுகளையும் கொடுத்த மண் தான் அவைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்ளப் போகிறது. அர்ஜுனனுக்கு புரிந்தது. நான் என்பது யார்? இதை புரிந்து கொள்ளவே வாழ்க்கை. புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தான் யார் என்பதை மண் புரிய வைத்துவிடும். இங்கு ஒவ்வொருவர் வாழ்வும் குருஷேத்திரமே. ஒவ்வொருவரும் அர்ஜுனரே. கிருஷ்ணன் எனும் சாரதி ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு. வாழும்போதே அதை உணர வேண்டும். மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது. அதை மனம்தான் உணர மறுக்கிறது. பாடல் வரிகள்ல ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.